ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பாவை ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 பேட்சுக்கான பேட்ச் 1க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கீயை பார்க்க போகிறோம். டெஸ்ட் எழுதி முடித்தவங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பென் ஒன்று எடுத்து வச்சுக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல அதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஃபியூச்சர் ஆஃப் டெவலப்டு எக்கனாமி? ஒரு கண்ட்ரி முன்னேறிய நாடாக இருந்துச்சுன்னா அதோடைய இயல்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் எப்போவுமே டெவலப்டு கண்ட்ரியில் அதிகமாக தான் இருக்கும். ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி யூசேஜஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்டு குட் கவர்னன்ஸ், சரிங்களா? ஒரு டெவலப்டு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது, அரசியல் நிலைத்தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. இப்போ அமெரிக்காவில் இப்போ நடந்தது, அதாவது நம்மளுடைய அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் டஃப்பில் இருந்துச்சு, பட் ரொம்ப வைலண்ட்டாலாம் போகலை. பட் இதே ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஆர்மடு ரிபல்லியன் வரைக்குமே இந்த மாதிரி போயிருக்கும். பவர் டெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் டெவலப்டு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும். இதோடைய ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி, ஆல். ரெண்டாவது கொஸ்டின், இந்தியா இஸ் தி டேஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்டு, சரிங்களா? உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்டு, சரிங்களா? அது டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ, சைனா இவங்களாம் இருப்பாங்க. நம்ம 7th கண்ட்ரியாக இருக்கோம் ஆஸ் பர் ஜிடிபி, சரிங்களா? ஜிடிபி கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்க் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து தேர்டு, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியன் எக்கனாமி, சரிங்களா? இந்தியன் எக்கனாமியை பற்றியான கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் ஏ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியான்னு கேட்டால் இந்தியா இஸ் ஏ மிக்ஸ்டு எக்கனாமி, சரிங்களா? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு பார்த்தோம்னா யூஎஸ் இருக்காங்க. அதே சோசியலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய யூஎஸ்எஸ்ஆர் இருந்தாங்க. பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு எக்கனாமிக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா தப்பு. ரெண்டாவது, அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மோர் தென் 60% ஆஃப் பீப்புள் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி அக்ரிகல்ச்சர். அதனால் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுது. பட் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டார் மட்டும்தான், சரிங்களா? சர்வீஸ் செக்டார் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கம்மியாக தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அதுக்கடுத்து, இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வாங்கும் திறனில் இந்தியா லார்ஜஸ்ட்டான்னு கேட்டால் கிடையாது. இந்தியா பார்த்தோம்னா 3rd லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அப்போ என்ன பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் இந்தியாவிலையும் இருக்குது, அமெரிக்காவிலையும் இருக்குது. அதாவது இந்தியாவில் பார்த்தோம்னா 1 கிலோ ஆப்பிள் இருக்குது, அமெரிக்காவிலையும் 1 கிலோ ஆப்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் $1 ஈக்குவலான ப்ரைஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 ரூபீஸ்னு வச்சுக்காங்க. இந்தியாவில் 1 kg ஆப்பிளை ஒரு 70 ரூபீஸ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அதே அமெரிக்காவில் போய் அதுக்கு ஈக்குவலான $1 கொடுத்து சில டைமில் வாங்க முடியாது. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த கரன்சியோடைய பர்ச்சேசிங் பவருங்கிறது மாறுபடும். அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிலவர கூலி, சரிங்களா? அங்கே இருக்கிற வேஜஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அந்த பொருளுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறுபடும், சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறது காமனாக எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பட் பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து டி, த லெவல் ஆஃப் டெக்னாலஜி யூசேஜ் இஸ் ஹை இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். கிடையாது. இந்தியன் அக்ரிகல்ச்சர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹை டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட்டு 30 இயர்ஸாக மட்டும்தான் நம்ம இந்த அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜி அதிக லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். க்ரீன் ரெவல்யூஷன் வந்தப்போ ஹை ஈல்டு வெரைட்டியை யூஸ் பண்ணோம். பட் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 30 இயர்ஸாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். பட் டெவலப்டு கண்ட்ரி நம்மளை விட அதிக அளவில் ஹை யூசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா பி ஒன்லி. Fourth question, the average annual growth rate of population in India as per 2011 census, சரிங்களா? சென்சஸ் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா எவ்ரி 10 இயர்ஸ்க்கு அதை கண்டக்ட் பண்ணுவாங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த 4th கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி 1.66 இந்தியாவோடைய ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன், சரிங்களா? பாப்புலேஷனோட க்ரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 1.66 போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து 5th பார்த்தோம்னா த இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடிஸ், சரிங்களா? இந்தியாவில் சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 1951,
சரிங்களா. அந்த 1951 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா. அதாவது 1911 1921 சென்சஸ் படி பார்த்தோம்னா த இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது வந்து ஸ்மால் டிவைட். பட் அதுவே வந்து 1921 வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அந்த 1921 பாப்புலேஷன் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். சரிங்களா. அந்த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து 1961 வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன் இதுவும் பார்த்தோம்னா ரொம்ப வந்து அதிகமானதுனால இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த டைமில் பாப்புலேஷனுடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம்னா 1.96% இருந்துச்சு. சரிங்களா. அதனால் ஏன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. 1961 அப்படிங்கிறது இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். சரிங்களா. அந்த மக்கள் தொகை வெடிப்பினே வந்து சொல்லலாம். சரிங்களா. அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவே 2011 வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரோத் ஆஃப் யூத் பாப்புலேஷன். சரிங்களா. அதாவது நம்மளுடைய இளைஞர்களுடைய பாப்புலேஷன் நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷனே சொல்லுவாங்க. அந்த யங் பாப்புலேஷனுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய எக்கனாமி வைஸாக வந்து நம்ம ரொம்ப டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கொஸ்டினில் ஸ்மால் டிவைடு வந்து கேட்டிருக்காங்க 1951. அதுக்கடுத்து 6th கொஸ்டின் சூஸ் த ராங் ஒன். சரிங்களா. பாப்புலேஷன் டென்சிட்டியை பேஸ் பண்ணி எதை வந்து ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா. அதாவது 1951 117 வந்து அதோடய பாப்புலேஷன் டென்சிட்டி. அடுத்தது 2011 சென்சஸ் படி 325. அதுக்கடுத்து 2011 சென்சஸ் படி 382. ஆன்சர் மக்கள் தொகை அடர்த்தி. சரிங்களா. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் பாப்புலேஷன், அதாவது நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். சரிங்களா. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ 2011. ஏன்னா இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். 382 இது வந்து இந்தியாவுக்கான பாப்புலேஷன் டென்சிட்டி. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 7th கொஸ்டின் கேரளா ஹேஸ் த லோயஸ்ட் பர்த் ரேட் இன் இந்தியா. ஓகே. ரெண்டாவது உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்த் ரேட் இன் இந்தியா. சரிங்களா. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ரைட்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஆன்சர் வந்து பார்த்தோம்னா போத் 1 and 2. சரிங்களா. இந்த போத் 1 and 2 இந்த ரெண்டு கேரளாவில் வந்து பர்த் ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் என்னென்னா அவங்களுடைய லிட்ரஸி ரேட். ஏன்னா லிட்ரஸி ரேட் அந்த எக்கனாமியில் வந்து கொஞ்சம் பூம் ஆகும்போது பர்த் ரேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி நோக்கி எப்போவுமே வந்துகிட்ருக்கும். உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்த் ரேட். அங்கே வந்து பார்த்தோம்னா இன்னும் அந்த நம்மளுடைய எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து 8th த செகண்ட் ஹைலி டென்ஸ் பாப்புலேஷன் ப்ரெசன்ட் இன் இந்தியா இஸ். சரிங்களா. அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்காங்களோ அதுதான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஹைலி டென்ஸ் பாப்புலேஷன். சரிங்களா. அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுல செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். சரிங்களா. அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 880. சரிங்களா. மேலே வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஆவரேஜே பார்த்தோம் அப்படின்னா 382 வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வெஸ்ட் பெங்காலோடைய பாப்புலேஷன் டென்சிட்டி மட்டும் 880 இருக்கும். பட் இதோட என்ன ஒன்றுனா பீகார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு. சரிங்களா. டாப்பில் வந்து இருப்பாங்க பாப்புலேஷன் டென்சிட்டியில். இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1102. சரிங்களா. அது வந்து எவ்வளோனா பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒவ்வொரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் இவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க. எந்த ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா உத்தரப்பிரதேஷ் சொல்லலாம். எதனால் வந்து இவங்க வந்து பாப்புலேஷன் டென்சிட்டியில் அதிகம் வரல அப்படின்னா இவங்களுடைய ஏரியா. சரிங்களா. இந்த ஸ்டேட்டோட ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப பரவலாக வந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் டென்சிட்டி வைஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க டாப் பிளேஸ்க்கு வரல. பட் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் வந்து ரொம்ப டாப்பில் வந்து இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 9th சூஸ் த இன்கரெக்ட் பேர். சரிங்களா. இன்கரெக்ட் பேர் வந்து செக்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய பாலின விகிதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல் பெர் 1000 மேல். சரிங்களா. ஒரு சொசைட்டியில் ஒரு 1000 மேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்களோ அதுதான் வந்து இந்தியாவோட, அதாவது ஜென்ரலாக செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாலின விகிதம் ரெண்டுமே எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் வந்து அது எப்போவுமே வந்து எல்லா டைம்லேயும் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. இதில் வந்து தவறான இணையை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1951 946 வந்து இருந்துச்சு.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2001 933 தான் இருந்தது. சரிங்களா, இந்த இடத்துல தான் வந்து இந்த டேட்டாவில் வந்து தப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 2011 வந்து பார்த்தோம்னா 940 இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிறது. ஓகே, சரிங்களா, இது வந்து சரியான ஆன்சர் வந்து எது வந்து இன்கரெக்டாக வந்து பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாம்பே. சரிங்களா, பி 2011 950 அப்படிங்கிறது தான் தப்பு. அதுக்கு அடுத்தது 10th கொஸ்டின். சரிங்களா, 10th கொஸ்டின் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ். சரிங்களா, 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு. சரிங்களா, ஒரு மக்கள் வந்து ஒரு இருக்கிற பாப்புலேஷனோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் அட் பர்த். சரிங்களா, இது வந்து பிறக்கும் போது அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க எந்த வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து போட்டிருப்பாங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 63.5. சரிங்களா, 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா 63 வயது அந்த 0.5 வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆவரேஜாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து உள்ளே வந்து பிரிச்சிருப்பாங்க. மேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 62.6. சரிங்களா, அந்த இயர் வரைக்கும் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குது. அதுவே ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம்னா 64.2. சரிங்களா, இதுதான் இந்த டேட்டாங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் 2011 சென்சஸ் முடிஞ்சு அடுத்து 2021 சென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு 2021 இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் அதிகமாக இருக்கும். பட் அதுக்குள்ளே எக்ஸாமினேஷன் எல்லாமே ஓரளவுக்கு இந்த 2021 கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கடுத்தது 11th சூஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா, அதாவது இதில் வந்து எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தோம்னா கேரளா லிட்ரஸி ரேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 100% கிடையாது கேரளாவில். ஏன்னா எந்த ஸ்டேட்டுமே வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் 100% அப்படிங்கிறத வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல. 94% தான் வந்து கேரளாவில் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு தான். தமிழ்நாடோடைய லிட்ரஸி ரேட் கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரியான சென்சஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்து எப்போவுமே வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 80.1%. சரிங்களா, அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு தான். மூணாவது வந்து பார்த்தோம்னா பீகாரோடைய லிட்ரஸி ரேட்டை வந்து கேட்டிருப்பாங்க. பீகாரோடைய லிட்ரஸி ரேட் வந்து பார்த்தோம்னா 61.8. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, 61 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 61.8 62 வந்து போடுவாங்க. பட் அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுல ரொம்ப க்ளோஸ்டு வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் லிட்ரஸி ரேட் இருக்குது. இந்தியாவோட லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 74.04%. இதுதான் வந்து இந்தியாவோட லிட்ரஸி ரேட். அப்போ வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஆன்சராக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சி பீகாரோடைய லிட்ரஸி ரேட்டு தான் இருக்குது. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் சி. அடுத்தது பார்த்தோம்னா 12th கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள் படிக்கும்போது ரினியூவபிள் நான் ரினியூவபிள் அதை வந்து படிப்போம். அதாவது ரிசோர்ஸ் தட் கேன் பி ரீஜெனரேட்டட் இன் எ கிவன் ஸ்பேன் ஆஃப் டைம். ஜென்ரலாக இந்த கிவன் ஸ்பேன் ஆஃப் டைம்ங்கிறது ஒரு ஹியூமனோட லைஃப் டைம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. நம்மளுடைய லைஃப் டைமில் வந்து எதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு அது வந்து ரீஜென்ரேட் ஆகும். அது வந்து ஏதாவது பொல்யூஷன் ஆனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஆனாலும் சரி திரும்ப ரீஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து பழையபடி கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்த்தோம்னா ரினியூவபிள் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ரிசோர்ஸ் தட் கேனாட் பி ரீஜென்ரேட்டட் அட் பர்டிகுலர் டைம். சரிங்களா, கோலுங்கிறதும் வந்து பார்த்தோம்னா ரீஜென்ரேட் ஆகாது. அது ரொம்ப வருஷம் பார்த்தோம்னா உள்ள நிலத்துக்கடியில் பதிஞ்சு பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இதை எடுத்துக்கும். இது குறிப்பிட்ட டைம் ஸ்பேன்லேருந்து எடுத்துக்காது. அதனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கோல் மட்டும்தான் நான் ரினியூவபிள். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஈஸிலி வி கேன் ஏபிள் டு ரீஜென்ரேட். சரிங்களா, விண்டு அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைக்கிளில் வந்து அது ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி வைல்ட் லைஃப்பும் வந்து பார்த்தோம்னா அதேமாதிரி ரீஜென்ரேட் பண்ணலாம். இதோடைய சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 4 ஒன்லி. இது 4வது இந்த கோல் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸாக கிவன் டேட்டாவில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 13th கொஸ்டின் இந்தியாஸ் கோல் ரிசர்வ் இன் தி வேர்ல்டு. சரிங்களா, இந்தியாவோட கோல்டு ரிசர்வ் வந்து எவ்வளோ என்ன ஸ்டேஜஸில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சி 3rd லார்ஜஸ்ட். சரிங்களா, இந்தியா ரேங்க் 3rd இன் தி வேர்ல்டு கோல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து 3rd இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே நம்ம மைண்டுக்கு வருது அமெரிக்கா இருக்கும். பட் கோல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பான டேட்டாவாக இருக்கும். கோலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே அதிகமாக ப்ரொடக்ஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா வந்து இருப்பாங்க. ரெண்டாவதாக தான் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஏ வந்து இருப்பாங்க. சரிங்களா, அப்போ வந்து இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. எதனால் கோல் ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டானு கேட்டால் ஒவ்வொரு எக்கனமியும் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது முக்கியம். அதில் வந்து ஓரளவுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கிற எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா கோல் தான் கம்மியாக இருக்கும். அது அதிக அளவில் எந்த கண்ட்ரி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அந்த யூட்டிலைஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். அதனால் கோலோடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்கும்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக கோல் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது. சரிங்களா, வெஸ்ட் பெங்காலில் வந்து அப்படியே கீழே சைடில் போனோம்னா பீகார், அப்படியே கீழே வந்தோம்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திரா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருக்கும். பட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பேரலான ஏரியாவில், அதாவது பெங்கால், ஜார்க்கண்ட், இந்த காரிடாரில் வந்து பார்த்தோம்னா அதிக அளவில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். இதனால தான் வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு தனியாகவே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். சரிங்களா, பீகார்லேருந்து அவங்க வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு தனியான ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட் வந்து எதுக்காக பிரிஞ்சு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்ககிட்ட அதிகமான அளவுக்கு வந்து கோல் இருக்குது, ஆனால் எங்களோட ஏரியா வந்து டெவலப்பே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியடில் சிபுச்சோரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து தனியாக வந்து தேவைப்படுது, எங்கள் ஸ்டேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பிரித்து வந்திருப்பாங்க. அதாவது எக்கனாமிக்கல் சென்ஸாக எப்படி வந்து ஸ்டேட் வந்து பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஜார்க்கண்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து தெலுங்கானாவும் ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. ஏன்னா ஆந்திராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவுக்கு அதிகமான பெனிஃபிட் வந்து போகுது, தெலுங்கானாவில் தான் அதிகமான எங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த தனி ஸ்டேட், அதாவது ஒரு காலத்தில் லிங்குவிஸ்டிக் பேஸில் தான் வந்து ஸ்டேட் வந்து பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி எக்கனாமிக்கல் ரீசன்னாலையும் நிறையா பேர் வந்து பிரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஜார்க்கண்ட் பிரிஞ்சதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அதே மாதிரி தெலுங்கானாவும் அவங்களுடைய ரிசோர்ஸ் வந்து அதிக அளவில் போகுது அப்படிங்கிறதுனால பிரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து 14th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா கோல்டு ஃபீல்டை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்கிறது முக்கியமாக 3 கோல்டு ஃபீல்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கோல்டு ஃபீல்டு. அந்த 3மே சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. அந்த 3ல் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்நாடகாவிலையும், 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆந்திர பிரதேஷ்லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா கோலார் கோல்டு ஃபீல்டு, அதாவது கேஜிஎஃப் படம் வந்து பார்த்துருப்பீங்களா, கேஜிஎஃப், அந்த கோலார் கோல்டு ஃபீல்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக், அந்த டிஸ்ட்ரிக் பேரே வந்து கோலார் தான், அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது இங்கே, அதாவது நம்ம கர்நாடகாவிலேயே பார்த்தோம்னா ஹட்டி கோல்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா, ஹட்டி கோல்டு ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், இதுவும் கர்நாடகாவில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ரைச்சூர் கோல்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து நம்ம விஜயநகர பாமை கிங்டம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அடிக்கடி எந்த இடத்துல சண்டை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைச்சூர் தோ ஆப் அந்த பகுதியில் தான் வந்து, அந்த பகுதியை கேப்சர் பண்ணுறது தான் எப்போவுமே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தோ ஆப் பகுதி வந்து அந்த டைமில் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் அந்த பிளேஸ் வந்து அந்த ஹட்டி கோல்டு ஃபீல்டு இருக்கிற அந்த ரைச்சூர் ஏரியாவை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இது வந்து ஃபுல்லாகவே கோல்டு ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸாக இருக்கும். நீங்கள் 23ஆம் புலிகேசி படத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கோல்டு வந்து சலிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா புலிகேசி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா 7th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்கு. சரிங்களா, இந்த படத்தில் காமெடியாக காட்டியிருந்தாலும் அவர் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய அரசர்னு அழைக்கப்பட்ட ஹர்ஷவர்தனையை தோற்கடிச்சிருப்பார். சரிங்களா, அந்த ஹர்ஷவர்தனே தோற்கடித்த அளவுக்கு அவருக்கு பவர் எங்கேருந்து கிடச்சிருக்கும், அவருக்கான ரிசோர்ஸ் எங்கேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோலார் கோல்டு ஃபீல்டு அண்ட் ஹட்டி கோல்டு ஃபீல்டுலேருந்து தான் அவருக்கு நிறைய கோல்டு வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். அப்படி இருந்த இந்தியாவிலே மிகப்பெரிய அரசரையே தோற்கடித்த தமிழ்நாட்டு அரசர் ஒருத்தருப்பார், அந்த புலிகேசியே தோற்கடித்த தமிழ்நாட்டு அரசர் ஒருத்தருப்பார். அவருடைய நேமை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராம்கிர் கோல்டு ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து ஆந்திர பிரதேஷ் தான். இது வந்து பார்த்தோம்னா நம்ம அனந்தபூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா, அங்கே ஆந்திராவில் இருக்கும். அந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அது லொக்கேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து 15th, ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் வேர் மெர்ஜ்டு டு ஃபார்ம் நேஷ்னல் ஏவியேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆன். சரிங்களா, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பைலட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஆர்டி டாட்டா. சரிங்களா, நம்ம டாட்டா கம்பெனியோடைய ஒன் ஆஃப் தம் இம்பார்ட்டன்ட் ஹெட்டாக இருந்த ஜேஆர்டி டாட்டா தான் வந்து பார்த்தோம்னா இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பைலட்டாக இருந்திருப்பார். அவர் தான் வந்து பார்த்தோம்னா டாட்டா ஏர்லைன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பார். நீங்கள் இந்த சூரரை போற்று படத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த டாட்டாவை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க தான் இந்தியாவிலே முதல்ல ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு பின்னாடி அவங்க கவர்மெண்ட் வந்து அதை நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி நேஷனலைசேஷன் பண்ணி அதில் பார்த்தோம்னா நேஷனலைசேஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ்னு சொல்லி 2 பிரிவாக வந்து நம்மளுடைய ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வச்சுருப்பாங்க.
ஏர் இந்தியா அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இந்தியாவுக்குள்ளே டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னலுக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப லாஸ் மேக்கிங் கம்பெனியாக மாறிக்கிட்டே வருது. அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா August 27, 2007 வந்து இந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி நேஷ்னல் ஏவியேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து மாற்றிருப்பாங்க. இதை படிக்கும்போது ஏர் படிச்சிங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுடைய ஹார்பர் ரிலேட்டடான விஷயங்களும் படிச்சுக்காங்க. நேஷ்னல் ஹார்பர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு 1950 சரிங்களா, 1950 நேஷ்னல் ஹார்பர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நேஷ்னல் ஹார்பர் போர்டு வந்து பார்த்தோம்னா மைனர் போர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா மேஜர் போர்ட் வந்து இந்தியாவில் அரௌண்ட் 13 வந்து இருந்தாலும் மைனர் போர்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும். அப்போ தான் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அந்த மைனர் போர்ட்டுக்காகவே வந்து இந்த நேஷ்னல் ஹார்பர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 16th கொஸ்டின், economics that hurt the moral well-being of an individual or a nation is immoral and therefore sinful. Who said this? சரிங்களா, அதாவது ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி வந்து எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக நிறையா வந்து கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பார். இருந்தாலும் இப்போ மகாத்மா காந்தியை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அவர் ரிலேட்டடான நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் பிறந்தது, அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஈவெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நடந்தது எல்லாமே. ஏன்னா நம்மளுடைய தலைவர்கள் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் 1 பொறுத்தவரைக்கும் இருக்குது, குரூப் 2லையும் சொல்லி லீடர்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேஜரான டாப்பிக்காக இருக்கும். மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இவர் January 9, 1915 வந்து இந்தியாவுக்கு, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ண போயிருப்பார். போயிட்டு ரிட்டன் இந்தியாவுக்கு வருவார். அந்த இந்தியாவுக்கு வந்து அந்த January 9 தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரவேசிய பாரதிய திவாஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இவருடைய அந்த போராட்டங்கள் இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் கூட கேட்டிருப்பாங்க. அந்த குரானாலஜிக்கல் ஆர்டரில் அந்த சம்பாரன் சத்தியாகிரகா, அகமதாபாத் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க அரேஞ்ச் பண்ண சொல்லி. பட் சம்பாரன் தான் வந்து இயர்லியாக வந்து நடக்கும், 1917 வந்து அது நடக்கும். அகமதாபாத், கேதா இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே டைமில் நடக்கும். சரிங்களா, அதாவது கேதாவில் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகமதாபாத்தில் மில் ஸ்ட்ரைக் வந்து நடக்கும். அதுலேயும் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு திரும்ப கேதாவுக்கே வந்து போய் அந்த அஜிடேஷன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பார். அதனால தான் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இறந்த தினம், சரிங்களா, இது வந்து அவர் இறந்தது வந்து ரொம்ப முக்கியம். January 30, 1948 இறந்துருப்பார். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவர் வந்து 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து 1931 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். சரிங்களா, அதாவது 2வது வட்டமேஜை மாநாட்டில் 1931 கலந்துருப்பார். முதல் வட்டமேஜை மாநாட்டிலையும் கலந்துருக்க மாட்டார். 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துருக்க மாட்டார். சரிங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவருடைய புக்ஸ்லேயே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு புக் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். சரிங்களா, நம்ம காமெடியாக சொல்லுவோம் சத்திய சோதனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இவருடைய புக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இவர் நிறையா வந்து ஜேர்னல்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருந்திருப்பார். இந்தியன் ஒப்பீனியன், ஹரிஜன், யங் இந்தியா அப்படிங்கிற ஜேர்னல்ஸ்லாம் நடத்திட்டு இருப்பார். பட் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸான, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது கொஞ்சம் குழப்புற மாதிரியான விஷயம் என்னென்னா யங் இந்தியா, நியூ இந்தியா. சரிங்களா, யங் இந்தியா அண்டு நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி 2 விஷயம் வரும். வந்து யங் இந்தியா, நியூ இந்தியா ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோம்னா யங் இந்தியா அப்படிங்கும்போது காந்தி வருவார். நியூ இந்தியா யார் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நியூ இந்தியாவை ஆரம்பித்தது இந்தியாவில் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான் வந்து நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஜேர்னலையும் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்தது 17th கொஸ்டின், த தீசிஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ரூபி வாஸ் ரிட்டன் பை. சரிங்களா, ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை எழுதியவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இதை எழுதினவர் தான். சரிங்களா, எதனால் இது ஃபெமிலியர்னால் இது எழுதணும் டாக்டர் B.R. அம்பேத்கர். எதனால் அப்படின்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவர் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணார் இப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக தெரியும். பட் இவருடைய ஒர்க்கு மேஜரான ஒர்க்கு நிறையா வந்து எக்கனாமிக்ஸில் வந்து இருக்கும். அது வந்து அதில் முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா த ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அப்படிங்கிற ஒரு தீசிஸ் வந்து எழுதியிருப்பார். இந்த தீசிஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்தியாவில் RBI அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான நிறையா கான்செப்ட் வந்து இந்த தீசிஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, RBI பொறுத்த வரைக்கும் 1934 RBI ஆக்டில் மூலிமா 1935
எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஆக்ட் 34 வரும், எஸ்டாப்ளிஷ் பண்ணது 35 வரும். இவரோட இந்த கான்செப்ட்லாம் வந்து நிறையா வந்து த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி அப்படின்னு ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஆய்வறிக்கையிலேருந்து எடுத்து தான் ஆர்பிஐ அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாலும் பாலிட்டிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், அதே மாதிரி நம்மளுடைய எக்கனாமிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாலிட்டியாக வந்து இருந்திருப்பார். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் 1915. சரிங்களா, காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். இதுவும் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு புக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவே நேஷ்னல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா எ ஹிஸ்டாரிக்கல் அண்டு அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு தீசிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுவும் அதை தமிழ் என்னென்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. சரிங்களா, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. புக்லேயும் இருக்குது. நீங்கள் புக்கில் இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை நம்ம சொல்கிறதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சாலும் சரி, இதெல்லாம் வந்து குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு கொஸ்டின் டேரெக்டாகவே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அம்பேத்கரை பற்றி பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பட் எக்கனாமிக் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எக்கனாமிக்கல் கான்ட்ரிபியூஷனை பற்றியும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தோம்னா 18th கொஸ்டின், ஹூ இஸ் கன்சிடர் ஆஸ் ஃபாதர் ஆஃப் காந்தியன் எக்கனாமிக்ஸ். சரிங்களா, காந்தியன் எக்கனாமிக்ஸோட அதாவது காந்திய பொருளாதாரத்தின் தந்தை என கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் காந்தியன் எக்கனாமிக்ஸ். சரிங்களா, ஜேசி குமாரப்பா. சரிங்களா, ஜேசி குமாரப்பா தான் காந்திய பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இந்த ஜேசி குமாரப்பா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம். அதை தான் ஜேசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணியிருப்பார். ஏன்னா காந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அண்டு பார்த்தோம்னா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனை காந்தி ப்ரொமோட் பண்ணியிருப்பார். அந்த காந்தியோடைய தீசிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் காந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெடி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஜேசி குமாரப்பாவோட இம்பார்ட்டண்டான வேறு கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1935 வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதனால தான் பின்னாடி இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஒரு ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லணும்னா ராமச்சந்திர குஹா அவரை வந்து சொல்லலாம். சரிங்களா, அந்த ஹிஸ்டாரியன் ராமச்சந்திர குஹா வந்து நம்ம ஜேசி குமாரப்பாவை என்னென்னு அழைச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா தி கிரீன் காந்தியன். ஏன்னா இவர் வந்து என்வரான்மெண்ட்டை பற்றி ரொம்ப கன்சர்னோடு இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு பசுமை காந்தியன். சரிங்களா, பசுமை காந்தியன் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து அழைச்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவர் வந்து ஃபாரின்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து காந்தியோடைய கொள்கையை வந்து பரப்பிட்டுருப்பார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டைம் வந்து அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட் இருக்கிற அந்த பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ராஜ்பாத்தில் வந்து மாட்டு வண்டியில் வந்து போயிட்டுருப்பார். சரிங்களா, அப்போ மாட்டு வண்டியில் வந்து போயிட்டுருக்கும்போது பின்னாடி வந்து காரில் வரவங்களாம் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இந்த இதில் வந்து மாட்டு வண்டிலாம் போகுது அப்படின்னு சொல்லி. உடனே அப்போ வந்து ஒரு ஆர்டர் ஜிஓ மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ராஜ்பாத்தில் வந்து இனிமேல் மாட்டு வண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா நேராகவே நேருவை போய், ஏன்னா இவர் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால இவர் ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டுருப்பார். பட் நேராகவே என்ன பண்ணுவார்னா நேருவோடைய ரூமுக்கே போய் அவரோட பார்லிமெண்ட்டில் கேட்பார், என்ன எதனால் நீங்கள் வந்து மாடை வந்து போகக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து உரிமையோடு கேட்குற அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருப்பார். அப்புறம் நேரு என்ன சொல்லுவார்னா மாடு வந்து ஹாரன் அடித்தா மிரண்டுக்குன்னு சொல்லி தான் வந்து இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் உடனே வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரையே வந்து உடனே கேன்சல் பண்ணுவார். அந்தளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருப்பார். இன்னொரு இடத்துல வந்து அவர் வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா எதனால் நீங்கள் வந்து மாட்டையே அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஏன் வந்து டிராக்டர் இந்த மாதிரி புது டெக்னாலஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா மாடு சாணமிடும், டிராக்டர் வந்து சாணமிடாது, எப்போ டிராக்டர் சாணமிடுமோ அப்போ வந்து நான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பார். எதனால் இந்த ரீசன் சொல்லியிருப்பார் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை வந்து கன்சர்ன் பண்ணுவார். ஒரு மாடு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்குது. பட் டிராக்டர் அப்படிங்கும்போது இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் எமிஷன் பண்ணுது அப்படிங்கிறத 1950s வந்து சொல்லியிருப்பார். அதனால தான் இவர் வந்து என்னென்னா த கிரீன் காந்தியன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவர் வந்து ராமச்சந்திர குஹா வந்து புகழ்ந்திருப்பார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 19th கொஸ்டின், ஹூ இன்ட்ரடியூஸ்டு த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இன் இந்தியா. சரிங்களா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கும்போது நமக்கு ஜவஹர்லால் நேரு தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பிளானிங் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக நேரு தான் கன்சர்ன் பண்ணியிருப்பார். August 6, 1952 வந்து ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார்.
அதோடைய ஹெட்டாகவும் அவர் தான் இருந்திருப்பார். இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஈஸ்ட்வெல் பிளானிங் கமிஷன், சரிங்களா. அதாவது நிதி ஆயோக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. அந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கணும், அவங்க அதுக்கான இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லா பிரைம் மினிஸ்டர், அதாவது எல்லா சீஃப் மினிஸ்டரும், எல்லா ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டரும் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய இன்புட்ஸும் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதோடைய ஹெட் எப்போவுமே பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பார். இப்போ கரண்ட்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஹெட்டாக இருக்கார். இது வந்து சீக்கிரமாகவே கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா இது பிளானிங் கமிஷனுக்கு சப்போர்ட்டிவாக தான் கொண்டு வந்தாங்க. பிளானிங் கமிஷனே கலைச்சிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிதி ஆயோக்கில் கவர்னிங் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட பர்பஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரமாகவே நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கலைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து 20th கொஸ்டின், திருவள்ளுவர் எக்கனாமிக்ஸ் ஐடியா மெயின்லி டீல்ட் வித், சரிங்களா. இந்த திருவள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவள்ளுவருடைய ஒர்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா திருவள்ளுவர்ஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பை பிராக்மேட்டிக் ஐடியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே. ஏன்னா அவர் வந்து பார்த்தோம்னா நடைமுறைக்கு ஏற்ற கருத்துக்கள், ஏன்னா ஐடியலிசம்னா அது ஜென்ரலாக நடைமுறைக்கு ஏற்றுக்க முடியாது. பட் திருவள்ளுவருடைய ஐடியலிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிராக்மேட்டிக் ஐடியலிசமாக இருக்கும். அது வந்து நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கும். அதனால தான் வந்து இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். திருவள்ளுவர் சொன்ன நிறையா விஷயங்கள் இருக்கும். ஆடம் ஸ்மித் சொன்ன ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் வந்து திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டாக சொல்லியிருப்பார். பப்ளிக் ஃபினான்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்டர்னல் அசிஸ்டண்ட்டை பற்றி மெயினாக சொல்லியிருப்பார். ஏன்னா எந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அசிஸ்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை பற்றிலாம் பேசியிருப்பார். பாவர்ட்டி அண்ட் பெக்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் பேசியிருப்பார். அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு பேசியிருப்பார். வெல்த் எப்படி வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணணும்னு பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத 2000 இயருக்கு முன்னாடியே வந்து எல்லாமே வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி அபோவ், ஆல் ஆஃப் தம். அதுக்கடுத்து 21 ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இன்ட்ரடியூஸ்டு இன், சரிங்களா. ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அங்கே அதாவது நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்களுக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது எங்கேருந்து பேசிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட் ரெவென்யூ தான். அவங்க அவ்வளோ பெரிய மிலிட்ரி வச்சு இந்தியா ஃபுல்லாக ஆட்சி செய்யணும், அதோடைய எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டது பணம். அந்த பணங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி கார்பரேட்டோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாதனால அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரே சோர்ஸ் எது அப்படின்னா லேண்டு தான். அதனால் அந்த லேண்டுக்கு எந்தெந்த மெத்தட்லாம் ரெவென்யூ டேக்ஸ் போட்டு அதிகமாக வசூல் பண்ண முடியுமோ அதை வசூல் பண்ணி தான் அந்த கண்ட்ரியை வந்து ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நிறையா மெத்தட் வந்து கொண்டு வருவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 3 மெத்தடை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வருவாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜமீன்தாரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அடுத்தது மகள்வாரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதுக்கு பின்னாடி ரயத்வாரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. 3 வேறு பிளேசஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான பியூட்டி அப்படின்னா யார் வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களே அந்த லேண்டுக்கான ஓனராக வந்து மாற்றி விட்டுருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு தாலுக்கா அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிஓ இருக்கார், அப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கலெக்டர் இருக்கார், தாசில்தார் இருக்கார். அப்படின்னா அவங்க வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ரெவென்யூ கலெக்டர், சரிங்களா. அந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறது அவங்களோட பர்பஸாக இருக்கும். ஒரு காலத்தில் ஜமீன்தார் இருக்கும், அதுதான் ஒர்க்காக இருக்கும். அந்த ஏரியாவுக்கு அந்த ரீஜனுக்கு அவங்க வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கொடுக்குறது அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். பட் பிரிட்டிஷ் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1793, சரிங்களா, அந்த பில்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த 1793 லார்ட் கார்ன்வாலிஸ், சரிங்களா, அந்த கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை கொண்டு வருவார். இந்த ஆக்டை கொண்டு வந்துட்டு ஜமீன்தார்ஸ், சரிங்களா, ஜமீன்தார்ஸ் டிக்ளேர்ட் ஆஸ் த ஓனர் ஆஃப் லேண்ட், தே ரெஸ்பான்சிபிள் டு பே த லேண்ட் ரெவன்யூ டு த கவர்மெண்ட், சரிங்களா. இப்போ என்ன வருது அப்படின்னா உங்களை வந்து இந்த லேண்டுக்கு ஓனர் ஆக்கிடுறோம், நீங்கள் வந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் ரெண்ட் கட்டணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த லேண்டுக்கான டேக்ஸ் என்னமோ அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஜமீன்தார் என்ன பண்ணுவார்னா அந்த லேண்டில் ஏற்கனவே டில்லர் இருப்பாங்க இல்லைங்களா, கல்டிவேட்டர் இருப்பாங்க. அந்த கல்டிவேட்டர்கிட்ட இனிமேல் இந்த லேண்டோட ஓனர் நான் தான், கவர்மெண்ட் சொல்லிருச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரெவன்யூ வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டேக்ஸாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க இல்லைங்களா, நீங்கள் தான் ஓனர், இப்படி கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 11 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா எங்களுக்கு, 1 லட்ச ரூபா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜமீன்தாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறது, ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது மட்டும் ஒர்க்காக இருக்கும். அப்படி பண்ணும்போது 11 லட்சம் கலெக்ட் பண்ணால் 1 லட்ச ரூபா கிடைக்கும் போது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம்னா மோர் தென் 10% இருக்குது, சரிங்களா. அப்படி மோர் தென் 10% இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அட்வான்டேஜாக இருக்கிறதுனால இது வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சக்ஸஸ் மாடல் மாதிரி போகும். பின்னாடி போக போக இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
இந்த மகள்வாரி சிஸ்டத்தில் இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நிறைய பேர் 11 லட்சத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கலெக்ட் பண்ணதை வந்து நிறையா கட்ட மாட்டாங்க. சில டைமில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மான்சூன் ஃபெயிலியர் நடக்கிறதுனால இது வந்து நிறையா வந்து கலெக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகிட்டே போகும். ஏன்னா நிறையா வார்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த மகள்வாரி சிஸ்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் வந்து காமனாக ஒரு இடத்துல வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு அத்தாரிட்டியாக வச்சுக்கிட்டு எல்லாருமே கலெக்ட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல், அதாவது லேண்ட் ஓனர் அப்படிங்கிறது தனியாக இல்லாமல் ஒரு வில்லேஜ் வந்து கலெக்டிவாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா ஒரு வில்லேஜ் அப்படிங்கிறது தான் குறிக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இந்த ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது லேண்ட், அந்த ரயத் அப்படின்னாவே ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து தான் குறிக்கும். அந்த கல்டிவேட்டர், டில்லர் அவங்கள தான் வந்து ரயத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயத்வாரி சிஸ்டத்தில் லேண்ட் ஓனர்கிட்ட சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் வந்து இந்த நிலத்தோட உரிமையாளர், நீங்கள் தான் ஓனர். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து கரெக்டாக டேக்ஸ் கட்டுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஓனர். டேக்ஸ் கட்ட முடியல அப்படின்னா இதை வந்து ஏலம் விட்டு நம்ம வேறு ஓனர் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் மெயினாக தமிழ்நாட்டில் இந்த ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில், அதாவது முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ங்கிறது பெரிய அளவில் நிறைய ஜமீன்தார்லாம் இருக்க மாட்டாங்க. அதே நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 20-30 ஜமீன்தார், பெரிய ஜமீன்தார் இப்போ வரைக்குமே அவங்க ஜமீன்தார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஜமீன்தாரஸ் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ரயத்வாரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணதுனால தான் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் விச் இயர்? சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே ஒரு இண்டஸ்ட்ரி எந்த ஒரு செக்டாராக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். எஜுகேஷன் பாலிசி இருக்கும், ஹெல்த் பாலிசி இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னா 1948 இருக்கும். அதே செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கும்போது 1956 இருக்கும். அது எதனால் இவங்க இந்த கொஸ்டின் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனை பற்றி கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ட் 47 ஆயிருந்தாலும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் இந்தியா லெவலில் ஒரு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு 1952 தான் எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்த எலெக்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இதில் வந்து ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அதில் அப்போசிஷன் பார்ட்டியாக யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. சரிங்களா, இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் அந்த காலத்தில் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. அப்படி ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகும்போது அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து என்ன ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா நேரு வந்து மிக்ஸ்டு எக்கானமின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி படி என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா வந்து மிக்ஸ்டு எக்கானமி ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியாகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை நேரு போய் சொல்கிறாரு, அவர் வந்து கேபிட்டலிஸ்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காரு, அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது இல்லை பொய் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1955 நம்ம சென்னையில் இருக்கிற ஆவடியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு கூட்டம் நடக்கும். அந்த இந்திய நேஷனல் காங்கிரஸோட கூட்டத்தில் என்ன பேசிக்குவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்யூனிஸ்டோட வளர்ச்சி வந்து என்றைக்குமே நாட்டுக்கு ஆபத்து, ஏன்னா அவங்க வந்து டெமோக்ரஸியை வந்து மதிக்க மாட்டாங்க, அவங்க ஆட்டோக்ரஸியை தான் வந்து ரொம்ப ப்ரிவேல் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்தியா மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு நம்ம இவ்வளோ நாள் சுதந்திரம் வாங்கினதுக்கு ஒரு மீனிங் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சோசியலிசம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிசமாக நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 1955 ஒரு தீர்மானம் வந்து சென்னை ஆவடி செஷனில் கொண்டு வருவாங்க. அந்த ஆவடி செஷனோடைய தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை கொண்டு வருவாங்க 1956. சரிங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷனும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23வது, சரிங்களா, 23வது சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படிங்கும்போது ரெட் ரெவல்யூஷன் ஓகே, மீட் டொமேட்டோ, பிளாக் ரெவல்யூஷன் பெட்ரோலியம், கோல்டன் ரெவல்யூஷன் ஃப்ரூட் ஆப்பிள், ப்ளூ ரெவல்யூஷன். ப்ளூ அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இது வந்து ப்ளூ, கடல் வந்து ப்ளூவாக இருக்கு இல்லைங்களா, அதனால் கடலில் இருக்கிற அந்த ஃபிஷ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ப்ளூ அப்படிங்கும்போது இதுதான் வந்து டி, ஆப்ஷன் டி தான் வந்து தப்பான ஆன்சர். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் ரெவல்யூஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா, எக் வந்து சில்வர் ரெவல்யூஷன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்கிறதுக்கெலாம் வந்து என்னென்ன ரிலேட்டடான விஷயம் அப்படின்னு போடுங்க. ரெட் ரெவல்யூஷன், கிரே ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன், இந்த மூணுக்கும் எதோ வந்து என்ன பர்பஸுக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரவுண்ட், ரெட், கிரே, பிங்க். ரவுண்டு சொல்லிட்டோம், ரெட்டு, கிரே, பிங்க், இது வந்து மூணையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சூஸ் த ராங் ஒன்.
சரிங்களா. இது வந்து கொஸ்டினே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவு கான்செப்ஷுவலாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா இதில் இருக்கிற ரூர்கேலாவோ ஜெர்மனியில் இருக்கா, பிலாய் வந்து ரஷ்யாவில் இருக்கா அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே அதாவது ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர், பொக்கேரோ எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஒரு பிளேசஸ் தான். அப்புறம் எதுக்காக வந்து பேரலாக வந்து ஃபாரின் கண்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அதாவது பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட் வந்து நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன உடனே நமக்கு வந்து ஸ்டீல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஸ்டீல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல் அண்ட் ஸ்டீல் தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட அதுக்கான டெக்னாலஜிஸ் இருக்காது. நம்ம வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜியோ அந்த ஒரு டெக்னிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ இருக்காது. அதனால் ஃபாரின் கண்ட்ரிக்கிட்ட நம்ம எய்டு கேட்டிருப்போம். அப்படி கேட்கும் போது நமக்கு வந்து பார்த்தோம்னா ரூர்கேலா, சரிங்களா. இந்த ரூர்கேலாங்கிறது ஒடிசா ஸ்டேட் வந்து இப்போ ஒடிசா இருக்கு இல்லைங்களா, அந்த ஒடிசாவில் தான் ரூர்கேலா இருக்குது. அங்கே வந்து ஜெர்மன் வந்து நமக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க அதை, சரிங்களா. அதாவது ஜெர்மனி வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் தோற்று போயிருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிரி மாதிரி தான். எதனாலனா இந்தியா வந்து பிரிட்டன் சார்பாக போரிட்டாங்க. பிரிட்டனுக்கு எதிரி யாருன்னா ஜெர்மனி. அப்போ நாம் என்னென்னா ஜெர்மனிக்கு எதிராகவும் நம்ம போர் செஞ்சுருப்போம். இருந்தாலும் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு காலத்தில் அந்த ஹிட்லருடைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்கும். அவங்க தோற்று போயிருந்தா கூட ரூர்கேலாவில் எங்களுக்கு ஒடிசாவில் ஒன்று கட்டி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவங்க வந்து நமக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க. அதேமாரி பிலாய், சரிங்களா. பிலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட் இருக்கும். இது வந்து ரஷ்யா. ஏன்னா இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன உடனே பார்த்தோம்னா நமக்கு வந்து பெரிய அளவில் ஒரு எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து ஒரு மேஜர் பவர் சூப்பர் பவரில் வந்து சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். யாருன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா வந்து நம்ம சோசியலிசமும் வேணாம், நமக்கு கேபிட்டலிசமும் வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் தனியாகவே நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருப்பாரு. அதனால் ஒரு சூப்பர் பவர் கிட்ட சப்போர்ட் வராமல் தான் இருந்திருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின் வந்து ரஷ்யாவோட ஹெட்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு சப்போர்ட் கிடைக்காது. பட் ஜோசப் ஸ்டாலின் இறந்ததுக்கு பின்னாடி ரஷ்யாவில் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இந்தியா வந்து ஒரு க்ளோஸ்டு நேச்சுரல் அலையாக வந்து மாறி இருப்போம். அப்படி பார்க்கும்போது தான் இந்த பிலாய் மத்திய பிரதேசில் வந்து ரஷ்யா வந்து நமக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க. அதேமாதிரி துர்காப்பூர், சரிங்களா. துர்காப்பூர் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இந்த துர்காப்பூரும் வந்து பார்த்தோம்னா பிரிட்டன் வந்து இவ்வளோ நாளாக நம்ம ஆட்சி செஞ்சுட்டு நம்மகிட்ட ஒன்றுமே கொடுக்காம போகிறாங்களே அப்படிங்கும்போது சரி ஓகே ஒரு வரலாற்று பிழை வந்து ஒரு சின்ன அளவில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துர்காப்பூரில் பிரிட்டன் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் வந்து நமக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுவே பொக்கேரோ அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ரஷ்யா தான், சரிங்களா. அதாவது பிலாயும் ரஷ்யா தான், பொக்கேரோவும் ரஷ்யா தான். இந்த பொக்கேரோ வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஜார்க்கண்டை பற்றி பேசியிருப்போம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த கோல் அளவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப குவாலிட்டியான கோல் கிடைக்கும். அந்த கோல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த கோலுக்கான அந்த பொக்கேரோ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பொக்கேரோவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஆன்சர் தவறான இணையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. பொக்கேரோ அப்படிங்கும்போது ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த இருக்கிற எல்லா பிளஸுமே இந்தியா தான். பட் அவங்க ஹெல்ப் பண்ணது அந்த ஒரு விஷயங்கள் தான் மட்டும்தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்தது 25th, சரிங்களா. சூஸ் த கரெக்ட் ஒன். இன் 1969 14 பேங்க் வர் நேஷனலைஸ்டு இன் இந்தியா. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனலைசேஷன் வாஸ் டு அட்டைன் சோசியல் வெல்ஃபேர். இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா இது வெறும் வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேரை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவும் இருக்கும். ஏன்னா 1960ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப பஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1964 நேரு இறந்துருவார். 66 இரண்டாவது பிரைம் மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இறந்துருவார். அப்போ தான் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளுடைய காமராஜர் அண்டு வந்து பார்த்தோம்னா நம்ம கர்நாடகாவிலேருந்து நிஜலிங்கப்பா அப்படிங்கிற 2 லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் காம்படிட்டராக யார் இருப்பார்னா மொரார்ஜி தேசாய். அவரும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர் தான். இருந்தாலும் நமக்கு வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற இப்போ சுச்சுவேஷனில், ஏன்னா எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து நேரு இருந்த வரைக்கும் நம்மளை யாருமே நெருங்க முடியாது. லால் பகதூர் சாஸ்திரி இருந்த வரைக்கும் கூட நெருங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஸ்மூத்தான பர்சனாக இருந்தால் கூட நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து வின் பண்ணியிருப்பார், சரிங்களா. அந்த தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் போடும்போது தான் போய் இறந்துருப்பார். இருந்தால் கூட இந்தியா வந்து ஒரு வலிமையான நாடாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேறு யாராவது கொஞ்சம் சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு லீடர் வந்து வந்துட்டார் அப்படின்னா இந்தியா வந்து ஈஸியாக சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து நம்மளை வந்து ஈஸியாக தாக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்திரா காந்தி கொண்டு வந்தால் மக்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸோடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால தான் கே பிளான் சொல்லி கூட காமராஜர் 1964 வந்து கொண்டு வந்திருப்பார். பட் லேட்டராக இப்போ இந்திரா காந்தி இருக்கிற டைமில் என்னென்னா இந்திரா காந்தியை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வந்தாலும் இந்திரா காந்தி கொஞ்ச நாள்லேயே இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அப்படி விரும்பும் போது லீடர்ஸ் சீனியர் லீடர்ஸை தாண்டிலாம் நம்மளால் பண்ண முடியாது. மக்கள் வந்து எல்லாருமே சீனியர் லீடர்ஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த டைமில் உணவு பஞ்சம் அதிகமாக வரும், சரிங்களா. உணவு பஞ்சம் வரும். மக்கள் வந்து ரொம்ப
ரொம்ப பிரச்சனையில் சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் 1967 நடந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் கூட பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து தோற்றுரும், டிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்க. காரணம் என்னென்னா இந்தியா லெவலில் நடக்கிற அந்த ஒரு பெரிய வேவ் வந்து வரும், காங்கிரஸுக்கு எதிரான ஒரு மனநிலை வரும். அதனால தான் இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியாகவே நம்ம வந்து எந்த சீனியர் லீடருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம பெரிய அளவில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 1969 நம்ம இந்தியாவில் இருக்கிற 14 மேஜர் பேங்க்ஸ் வந்து நேஷனலைசேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மன்னர் மானியம் ஒழிக்கிறது, இந்த மாதிரி பேங்க்கை வந்து மெர்ஜர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பொலிட்டிக்கலாகவும் அவங்க வந்து அதை மூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு 14 பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு பின்னாடி இந்திரா காந்தி தான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் டைமாக நேஷனலைசேஷன் பேங்க்கை வந்து நேஷனலைசேஷன் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1980 சரிங்களா. 1980 ஒரு 6 கமர்ஷியல் பேங்க் வந்து நேஷனலைசேஷன் பண்ணுவாங்க. பட் 1964 வந்து பார்த்தோம்னா ஒரு 14 மேஜர் பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இதோட எய்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க் எல்லாமே வந்து அர்பன் சைடாகவே இருக்குது. அதாவது மக்கள்கிட்ட வந்து டெபாசிட் எல்லாருக்கிட்டையும் வாங்குறாங்க. பட் அந்த லோன் கொடுக்குறதெல்லாம் பார்த்தோம்னா ரூரல்லேருந்து போனாங்க அப்படின்னா லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா அங்கே போய் வசூல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்பனுக்கு மட்டுமே வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதாவது ரூரல் பேங்கிங் அப்படிங்கிறது என்றைக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்தியா வந்து ஒரு தன்னிறைவு அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்ரிக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய கம்பெனியாக இருந்தால் மட்டும் தான் லோன் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத போக்கணும், மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1969 ஒரு 14 பேங்க் வந்து இந்தியாவில் நேஷனலைசேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா ஆன்சர் போத் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின் வந்து இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இருக்கிற 75 கொஸ்டின் வந்து 25 ஏன்னா வந்து இதே வந்து லென்த்தியான ஒரு வீடியோ வந்துருச்சு. அடுத்த 25 வந்து பார்த்தோம்னா இது ரிலேட்டடான இருக்கிற டீட்டெயில்ஸோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ பேட்ச் 2க்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது இப்போ இது வந்து இந்த டிஸ்கஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 பேட்ச் 1க்கான டிஸ்கஷன் தான். பேட்ச் 2க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. குரூப் 2 யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேட்ச் 2வில் வந்து ஜாயின் பண்ணலாம். அது வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தோம்னா இங்கே காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.